ஹலோ கைஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்குன்னு அடிக்கிறேன். இங்கே வந்துருச்சு. ஸோ இதை இப்போ ஓப்பன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி அதிலே ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். எனிவே கிரியேட் அப்ளிகேஷன் கொடுங்க. வெப் சர்வர் என்விரான்மெண்ட் நம்ம ஆக்சுவலி 2 என்விரான்மெண்ட் இருக்குது. ஒன்று வெப் சர்வர் என்விரான்மெண்ட், இன்னொன்று ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், அதாவது ஒர்க்கர் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெப் சர்வர் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். பட் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. டெவலப்பர் லெவலுக்கு வெப் சர்வர் என்விரான்மெண்ட்டே போதும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மை ஃபர்ஸ்ட் EBS அப்படின்னு போட்டுட்டு ஏதாவது பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாமா? ஐல் கோ வித் Node.js. அதேமாதிரி ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்கிப் டு ரிவ்யூ இல்லை வேணாம், இது நம்மளுக்கு முக்கியம். ஸோ இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ரோல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுமா கேட்குது. ஈஸி இது மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் அண்ட் யூஸ் நியூ சர்வீஸ் ரோல்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐஏஎம்மில் போய் ஒரு புது சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவோம். புது ரோல், அதாவது சர்வீஸ் டு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஐஏஎம் போட்டேன். போயிட்டு ரோல்ஸ் போகிறேன். க்ரியேட் ரோல், AWS சர்வீஸ் கொடுத்துட்டு EC2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். ஸோ எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா வேர்ப் டயர் இது ஒன்று ஆட் பண்ணுறேன். வேர்ப் டயரு, வெப் டயரு, இன்னொன்று இருக்கும் டாக்கர்னு, அது வரல. டாக்கர் ஓகே அது. ஸோ அந்த இங்கே இருக்குது மல்டி டாக்கர் கண்டெய்னர். ஸோ இது மூணுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ரோல் நேம் வந்து EBS. ஓகே EC2. என்றைக்குமே வந்து ரோல்ஸ் நேம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபைன்டாக மீனிங்கோடு இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஸோ EBS ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது மூணுமே அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ ஏன் இது மூணுத்தையும் அட்டாச் பண்ணால் பர்மிஷன் தேவை. நீங்கள் அதாவது எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் ஆக்சஸ் பண்ணணுன்னா பொதுவாகவே மல்டி டாக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மல்டி இமேஜ் க்ரியேட் பண்ணி அது பண்ணுறதுக்கு. ஒர்க்கர் என்விரான்மெண்ட்டு, வெப் என்விரான்மெண்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு இது பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது தான் கொடுத்துட்டு இப்போ ஸ்கிப் டு ப்ரிவ்யூ கொடுங்க. இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை டெவலப்பர் ஸ்டேஜுக்கு. ஸோ ஸ்கிப் டு ரிவ்யூ கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ப்ராக்ஸி சர்வர் NGINX. ஸோ டாக்கர் அப்ளிகேஷன்லாம் அது மூலியமாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. NGINX சர்வர் ஃப்ரண்ட் எண்டுக்கு. அது நம்ம ஃப்ரண்ட் எண்டை பற்றி நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் NGINX சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம். லான்ச்சிங் யுவர். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும். லெட்ஸ் வெயிட். அதுக்கு முன்னாடி இது லான்ச் ஆகும்போது எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, எந்தெந்த சர்வீஸ்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும். ஸோ க்ரியேட் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே போய் ஈவெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எதெல்லாம் க்ரியேட் ஆகுதுன்னு அதுவே சொல்லும் பாருங்கள். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுதுங்கிறது. ஸோ இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மெட்டாடேட்டா க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம டெம்ப்ளேட் மூலிமா பார்த்தா இன்னும் க்ளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ அது கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை கோடு YAML மூலியமாகவும் பார்க்கலாம், JSON மூலியமாகவும் பார்க்கலாம், இல்லை JSON மூலியமாகவே க்ரியேட்டும் பண்ணலாம். இப்படி தான். ஸோ இங்கே உங்களுக்கு கிளியராக புரியும் எது எதோட ரிலேட் ஆகுது,
எது எப்படி போகுது, ஸோ எல்லாமே எப்படி லிங்க் ஆகிருக்கு எல்லாமே வந்து டெம்ப்ளேட்டில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எதெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு, எப்படிலாம் க்ரியேட் ஆகிருக்கு, எப்படி க்ரியேட் ஆகுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ அது உங்களுக்கு அதாவது என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, ஓகே எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சின்னு வருது. ஆனால் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் இதில் வந்து நம்ம வந்து இதை பார்க்கணுன்னா ஹெல்த்தை தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ போய் நம்ம என்விரான்மெண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த பாருங்கள் ஹெல்த் ஓகேன்னு வந்துருச்சு. அப்போ ஹெல்த் ஓகேனா க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ போய் இந்த டொமைன் நேம் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் யூஸ் பண்ணணும். ஸோ இதை இப்போ இப்படி கிளிக் பண்ணோன்னா ஸோ அது ஒரு புது டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அமேசான் Node.js அப்ளிகேஷன் இஸ் நவ் ரன்னிங். இப்போ ஓடிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எதை பற்றி பார்ப்போம்னா, இதை வந்து எப்படி ஒரு டிப்ளாய்மெண்ட் மோடு யூஸ் பண்ணி இன்னொரு கோடை அப்ளை பண்ணி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ்.